மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான வணிக சிலிண்டர் ஒதுக்கீட்டை 50% மத்திய அரசு உயர்த்தியதால் விரைவில் டீ கடைகள், உணவகங்களுக்கு தட்டுப்பாடின்றி சிலிண்டர் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் அமெரிக்காவுடனான மோதலால் உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஈரானின் நடவடிக்கையால் இந்தியாவில் எரிவாயு விநியோகம் தடைபட்டு தட்டுப்பாடு நிலவியது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் எரிவாயு முன்பதிவு செய்ததால் அவற்றை விநியோகிக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகின. இதையடுத்து வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் தங்கு தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய எரிவாயு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இதனால் வணிக சிலிண்டர் விநியோகம் தடைபட்டு வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. வணிக சிலிண்டர் தடைபட்டதால் டீ கடைகள், உணவகங்கள், கேண்டீன்கள் உள்ளிட்டவை தொடர்ந்து இயங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டன. இதனால் டீ, காஃபி மற்றும் உணவு வகைகளின் விலை உயர்த்தப்பட்டது. இதை உணர்ந்த மத்திய அரசு மாநில அரசுகளுக்கான வணிக சிலிண்டர் ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளது. அதன்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்கனவே அமலில் உள்ள 30% ஒதுக்கீட்டை 50 விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் குழாய் மூலம் வரும் எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்கும் மாநிலங்களுக்கு 10% ஒதுக்கீட்டையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வணிக சிலிண்டர் சப்ளையில் உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன், மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படும் மானிய விலை உணவகங்கள், தொழில் நிறுவன கேண்டீன்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான 5 கிலோ சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் ஒதுக்கீடு ஈரான் போருக்கு முன்பு இருந்ததில் 50% தற்பொழுது உயர்த்தி உள்ளதால் மாநில அரசுகள் தங்களது மாதாந்திர எரிவாயு தேவையில் பாதியை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பிற்கு மாறுவதற்கு தயாராக உள்ளவர்கள் மற்றும் அதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் எரிவாயு வழங்கவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.